வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்தியன் பாலிட்டி அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஆர்டிக்கலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், இந்த மதம் சார்ந்த இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் அடிப்படை உரிமைகள் வந்து மதம் சார்ந்து ஒரு குடிமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்திய அரசியலமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 25 பற்றி லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆர்டிகல் 25 ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஃப்ரேஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆர்டிகல் 25 தொடர்ந்து 26, 27, 28 இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்த ரிலீஜியனுக்கு ரிலேட்டடான அடிப்படை உரிமைகளை விவாதிக்கக்கூடிய சரத்துகள். இதுல வந்து நம்ம ஆரம்பத்திலே நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங் ஆஃப் கிளாஸஸ்ல சொன்ன மாதிரி ரிலீஜியன், அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போதே இந்தியா இந்த ரிலீஜனை எப்படி பார்க்குது அப்படின்னா, இந்தியா இஸ் செக்யூலர் கண்ட்ரி இல்லையா. இந்தியா வந்து ஒரு மதம் சார்பற்ற நாடு. அதே செக்யூலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். வெஸ்ட் செக்யூலரிசம்க்கும் இந்தியன் செக்யூலரிசம்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் இன்னொரு சொல்கிறேன். வெஸ்ட் செக்யூலரிசம்க்கும், வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மேற்கத்திய மதச்சார்பற்ற கலாச்சாரம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூகேலையும் யூஎஸ்லையும் இருக்கக்கூடிய செக்யூலரிசம், அந்த நாடும் செக்யூலர் கண்ட்ரி தான். அவங்களோட செக்யூலரிசம் எப்படி இருக்கு, இந்தியாவோட செக்யூலரிசம் எப்படி இருக்கு, இந்த ரெண்டு வித்தியாசம் கிடையாது. ரெண்டுத்தோட மதச்சார்பற்ற தன்மையும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அவங்க செக்யூலரிசம் சொல்றது அது வேற மாதிரி, நம்மளோட செக்யூலரிசம் மதச்சார்பற்று, நம்மளோடது வேற மாதிரி ஒரு செக்யூலரிசம். ஏன் மெயினா இந்த ரெண்டு கம்பேர் பண்றோம்னா, இது ரெண்டு தான் ஒரு ப்ராக்ரெசிவான செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மைக்கு ஒரு ப்ராக்ரெசிவான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடங்களிலும் செக்யூலரிசம் இருக்கு, அதுல இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாகிஸ்தான் மாதிரி சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், அவங்க வந்து நான் செக்யூலர் கண்ட்ரிஸ். ஸோ அந்த கண்ட்ரி கூட நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, அஃபிஷியல் ரிலீஜனே அவங்களுக்கு ஒரு ரிலீஜன் கொடுத்துட்டாங்க. இது இந்த பக்கம் ரஷ்யா, சைனா அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஜனுக்கு எதிராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நான் ரிலீஜியஸ், நான் செக்யூலரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யூஎஸ் யூகே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூஎஸ் யூகே வெஸ்ட் கண்ட்ரிஸ், அங்கேயும் நீங்கள் என்ன ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களும் நாங்கள் வந்து ஒரு செக்யூலர் நாடுன்னு சொல்கிறாங்க. இந்தியாலையும் நீங்கள் என்ன ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம ஆர்டிகல் 25ல டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ரிலீஜன். இவங்க எந்த ரிலீஜனை வேணாலும் இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எந்த ரிலீஜன் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வெஸ்ட் செக்யூலர்ஸுக்கும், அதாவது நம்ம செக்யூலர்ஸுக்கும் வெஸ்ட் செக்யூலர்ஸுக்கும் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோடது வந்து டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. டைட்டாக நம்மளோடது கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வைக்கல. ஆனால் இவங்களோட வந்து டைட்டாக பிரித்து வச்சுட்டாங்க. ஓகேவா, ரெண்டு டிவிஷன், ஸ்டேட் தனி, சர்ச்சு தனி. வெஸ்ட் யூகே யூஎஸ்ஏல எடுத்துக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஸ்டேட் தனி, சர்ச்சு தனி. ஸ்டேட்டோட விஷயத்துக்குள்ள சர்ச் உள்ள வராது, சர்ச்சோட விஷயத்துக்குள்ள ஸ்டேட் உள்ள வராது. அதாவது சர்ச்சுங்கிறது ரிலீஜனோட விஷயத்துல ஸ்டேட் உள்ள வராது, ஸ்டேட்டோட விஷயத்துல ரிலீஜன் வராது. ரெண்டு பேரும் தனித்தனி. ரிலீஜன் அவங்களே டிஃபைன் பண்ணிப்பாங்க, என்னெல்லாம் ரிலீஜியஸ் லாஸ், என்னெல்லாம் ரிலீஜியஸ் ஆக்ட். ஸ்டேட்டை அவங்க தனியாக டிஃபைன் பண்ணிப்பாங்க. ஸ்டேட் எங்கேயுமே வந்து ரிலீஜனுக்குள்ள வராது, ரிலீஜன் எங்கேயுமே ஸ்டேட்டுக்குள்ள வராது. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெஸ்டர்ன் செக்யூலரிசம். ஏன் அப்படின்னா எந்த விதமான ரிலீஜியஸ் கேசஸும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் யூகே கோர்ட்டில் வந்து நீங்கள் கேட்டிருக்க முடியாது, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது. ஸோ நம்ம பார்க்குறோம், நம்ம சபரிமலை கேஸ் பார்க்குறோம், ட்ரிபிள் தலாக் பார்க்குறோம், ஹிஜாப் இஷ்யூ பார்க்குறோம், இவ்வளோ ரிலீஜியஸான விஷயத்த நம்ம கோர்ட்ஸில் பார்க்குறோம். நம்ம ஸ்டேட்டுனா அதில் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுது, லா கிரியேட் பண்ணுறாங்க, ட்ரிபிள் தலாக் அபாலிஷன் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் எல்லாம் போடுறாங்க இல்லையா. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சட்டங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வெஸ்டர்ன் செக்யூலரிசம் வந்து டைட்டாக பிரித்து வச்சுறாங்க. தட் இஸ் செப்பரேட் டிவிஷன், ஸ்டேட் தனி, சர்ச் தனி. வேற இந்தியன் செக்யூலரிசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மதச்சார்பின்மை எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு தான் அதிக பவர், ஸ்டேட்டுக்கு அதிக பவர், ரிலீஜனுக்கு கம்மி பவர். ரிலீஜனில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனையோ இல்லை கான்ஸ்டியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டம் ஏதாவது சட்டத்தையோ ஏதாவது வயலேட் பண்ணிச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்டு ரிலீஜியனுக்குள்ள வந்து ரிலீஜியன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சபரிமலை, ஸ்டேட்டு கவர்மெண்ட்டு சபரிமலை கேஸ் ரிலீஜியனுக்குள்ள வந்து ஃபீமேலாக அலோவ் பண்ணுங்கிறாங்க. ஸோ அவங்க உள்ள வந்து இதுக்கு உண்டான ரெகுலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உள்ள வந்து ட்ரிபிள் தலாக் பில் போடுவாங்க, அவங்க உள்ள வந்து ஹிஜாப் இஷ்யூ, அவங்க அந்த மாதிரி உள்ள வந்து தாண்டவா டான்ஸ் அபாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலீஜியனுக்குள்ள ஸ்டேட் வந்து வரும். ஸ்டேட் வந்து சுப்பீரியர். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் இந்தியன் செக்யூலரிசம். அதனால இந்தியன் செக்யூலரிசம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசிட்டிவ் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் செக்யூலரிசத்தை பாசிட்டிவ் செக்யூலரிசம் சொல்லுவாங்க. நம்ம வந்து மதச்சார்பின்மை நாடு. மதச்சார்பின்மை கூட இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம நாட்டில் வந்து யார் என்ன ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஸ்டேட்டுக்கு எந்த விதமான அஃபிஷியல் ரிலீஜனும் கிடையாது.
ஸ்டேட்டு எல்லா ரிலீஜனையும் ப்ரொமோட் பண்ணும். ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ரிலீஜன மட்டும் ப்ரொமோட் பண்ணாது. ஸ்டேட் எல்லா ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ணும். ஸோ மாஸ்க்குக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, வெள்ளிக்கிழமை போலீஸ் வந்து பந்தோபஸ்துக்கு செக்யூரிட்டிக்கு நிப்பாங்க. அதேமாரி கோயில் விழாக்களுக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டேட் போலீஸ் செக்யூரிட்டீஸ் வந்து குடுக்குறாங்க. அதேமாரி ஏதாவது சர்ச் விஷயத்துக்கும் குடுக்குறாங்க. அதாவது ஸ்டேட் வந்து எல்லா ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ணும். இந்தியால எல்லா ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ணும் ஸ்டேட். வெறும் பர்ட்டிகுலர் ஒரு ரிலீஜன் வெறும் கோயிலுக்கு மட்டும் அவங்க வந்து செக்யூரிட்டி குடுக்கல. இல்லையா? அந்த மாரி பர்ட்டிகுலர் ரிலீஜன மட்டும் ப்ரொமோட் பண்ணல. எல்லா ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இதான் வந்து நம்ம செக்யூலரிசம்க்கும், வெஸ்டர்ன் செக்யூலரிசம்க்கும் உண்டான வித்தியாசம். ஆர்டிகல் 25ல அந்த 4 ஃப்ரேஸ் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? இந்த ரிலீஜியஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா 25, 26, 27, 28 வந்துரும். ஆனா 25, 26, 27, 28 என்ன சொல்லுது அப்படிங்கிறது தனித்தனியா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 26ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மத விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் சுதந்திரம் வந்து குடுத்திருக்காங்க. ஃப்ரீடம் டூ மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் வந்து நம்மளே ரிலிஜியனுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்து ரிலிஜியன் இருக்கு. ஸோ அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், கோயில்ல இருக்கக்கூடிய செரமனிஸ், கோயில்ல ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், கோயில்ல இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அந்த ரிலிஜியன் அவங்களே அந்த கோயில்காரங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. அதே மாரி ஏதாவது ஒரு மாஸ்க் ரிலேட்டட்னா அந்த மாஸ்க்லயே ஐ மீன் ஒரு ரிலிஜியனுக்குள்ளேயே அவங்களோட ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கான ரைட்ஸ் யார் குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். இங்க எங்கேயாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா, எங்க ரிலிஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த ரெகுலேட் பண்றதுக்கு வெளிய இருந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இல்ல வெளிய இருந்து ஒரு ஸ்டேட்டே வருது. எக்செப்ஷன்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஸ்டேட் வருது. அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லாம வருது அப்படின்னா, உடனே நம்ம அதுக்கு எதிரா வந்து கேஸஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது அப்படிங்கிறத அது மீன் பண்ணுது. ஸோ மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால அந்தந்த ரிலிஜியனுக்கே குடுக்கப்பட்டிருக்கு. provides every religious denomination the right to establish and maintain institutions for the religious and charitable purpose. இந்த 4 ப்ரொவிஷன்ஸ் படிச்சாலே போதும். முதல் ப்ரொவிஷன்ல குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மத வகுப்பினர், மத டிவிஷன்ஸ்லயும் சரிங்களா? அவங்கவங்க ரிலிஜியன நீங்க மெயின்டெயின் பண்றதுக்காக இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இல்ல சேரிட்டபிள் பர்ப்பஸ் உதவிக்காக நீங்க நிறுவுற ஏதாவது ட்ரஸ்ட் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறுவுவதற்கு, பராமரிப்பதற்கு உரிமை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மத வகுப்பினருக்கும் மத மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக நிறுவனங்கள் நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் உரிமையை வழங்குகிறது. அடுத்ததா பாருங்க. இட் ஆல்சோ எம்பவர்ஸ் த ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் டு மேனேஜ் தேர் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர் ஆஃப் ரிலீஜன். ரிலீஜன் சார்ந்த விஷயங்களை வந்து தானாவே அவங்களே வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். மத விஷயங்களின் தங்களின் சொந்த விவகாரங்களை நிர்வகிக்க மத பிரிவுகளுக்கு இது அதிகாரம் அளிக்கிறது. எல்லாமே ஆர்டிகல் 26 கொடுத்திருக்கு. அடுத்தது பாருங்க. இந்த அசையும் அசையாத சொத்துக்கள். Right to own and acquire movable and immovable property and the right to administer such property is also provided to every religious denomination. ஸோ சொத்துக்கள் நீங்க அந்த ரிலீஜனுக்கு ஒரு ஒரு ரிலீஜியஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு சொத்து இருக்கும் இல்லையா? அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம், அந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் இடம், அந்த கோயிலில் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏதாவது இடிபாடு ஐ மீன் ஏதாவது இடிபாடுகள் ஆகட்டும், ஏதாவது கட்டிடங்கள் ஆகட்டும், கிணறு இந்த மாதிரி அந்த சாமி இருக்கக்கூடிய நகை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களோட ப்ராப்பர்ட்டியில வந்தது. எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு அவங்களுக்கே வந்து உரிமைகள் கொடுக்கப்படுது. அசையும் மற்றும் அசையா சொத்தை சொந்தமாக வைத்திருப்பதற்கான உரிமை மற்றும் அத்தகைய சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை ஒவ்வொரு மத பிரிவினருக்கும் வழங்கப்படுகிறது. The rights provided under Article 26 இது எல்லா ரைட்ஸுமே வந்து சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் அறநெறி மற்றும் மக்களின் ஆரோக்கியம், உரிமை, சட்ட ஒழுங்கு இதுக்கெல்லாம் லிமிட்டேஷன் தான். இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கும்போது பப்ளிக் ஹெல்த்தை வயலேட் பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணீங்கன்னா உடனே ஸ்டேட் உள்ள வருவாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டரை பாதிக்கப்படக்கூடாது. ஸோ பள்ளிவாசல் இருக்கு. ஸோ தொழுகை நடக்குது. ஸோ அந்த தொழுகை அந்த இருக்கக்கூடிய ப்ரிமைஸ்ல நடக்கணும். அந்த தொழுகையில ஆளுங்க சேர்ந்து ரோட்டுக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? ரோட்டுக்கு வந்து டிராஃபிக்லாம் வயலேட் ஆகுது. அப்புறம் பப்ளிக் ஆர்டர் கெடுது அப்படிங்கும்போது இப்போ அந்த இடத்துல ஸ்டேட் வந்து உள்ள வரும். அங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி இவ்வளோதான் இந்த பள்ளியில இவ்வளோ பேர் தான் தொழுகணும். மீதி இருக்கவங்க வேற பள்ளிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வந்து உள்ள வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதே டைம்ல இப்போ எங்களுக்கான உரிமை அஃபேர்ஸ், எங்களோட ரிலீஜியஸ் அஃபேர்ஸை நாங்களே தான் ரெகுலேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிராஃபிக்லாம் வயலேட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா வந்து அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி வருது. ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்டேட் வந்து ஆக்ஷன் எடுக்கும். அதனால ஹெல்த்து, பப்ளிக் ஆர்டரு, மொராலிட்டி இந்த அறநெறி, ஆரோக்கியம் மற்றும் லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு. ஸோ இது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா வச்சு இந்த மாதிரி ஆர்டிகல் 26ல இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறதும் இதுல வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க.
அடுத்ததா வந்து ஆர்டிகல் 27. ஸோ ஆர்டிகல் 27ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். டைரக்டா ஆர்டிகல் 27ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பர்ட்டிகுலர் ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக நீங்க டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மக்கள்கிட்டயும் வரி போட மாட்டோம். ஹிந்து ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக இனிமேல் வந்து ஜிஎஸ்டி 10% கூட ஒரு 2% எக்ஸ்ட்ரா ரிலீஜியஸ் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டாக்ஸும் போட முடியாது, எந்த ஒரு வரியும் போட முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 27ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 27ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரிலீஜனை டெவலப் பண்ணணும், பர்ட்டிகுலர் ரிலீஜனை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வரி போட மாட்டோம். ஆனா எல்லா ரிலீஜியனையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ் வந்து நாங்க போடுவோம். ஸ்டேட் வந்து ஃபீஸ் போடுறதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து உரிமை இருக்கு. ஸ்டேட்டுக்கு டாக்ஸ் போடுறதுக்கு தான் உரிமை இல்ல. வரி ஒரு 5% 2% வரி வைக்கிறதுக்கு தான் வந்து ஸ்டேட்டுக்கு உரிமை இல்ல. ஆனா ஃபீஸ் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப இந்த கோயில் இருக்கு. இந்த ரிலிஜியன் கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ரோடு. இந்த ரோட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபீஸ் கட்டணும். டோல் ஃபீஸ் மாரி, டிக்கெட் ஃபீஸ் மாரி. இல்ல கோயிலுக்குள்ள போணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபீஸ் கட்டணும். இல்ல வேற ஏதாவது. இந்த மாதிரி ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு வாலண்டரியா நீங்க அந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னா கட்டினா போதும். அந்த ரோட்டுக்குள்ள போகணும்னா நீங்க ஃபீஸ் கட்டினா போதும். அந்த கோயிலுக்குள்ள போகணும்னா நீங்க அந்த ஃபீஸ் கட்டினா போதும். அதனால ஃபீஸ் வந்து ஸ்டேட்டே போடலாம், ஸ்டேட் கவர்மெண்டே போடலாம். ஏன்னா அந்த ஃபீஸ் வாங்கி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை பலப்படுத்துவாங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்துவாங்க. அது ஒரு ரிலீஜியன் தான் இல்ல, எல்லா ரிலீஜியனுமே ஈக்குவலா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு ரிலீஜியன் அப்படின்னா ஏன்னா சிங்குலர் பர்ட்டிகுலர் ரிலீஜியன் ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக நாங்க வந்து வரிகள் போட மாட்டோம். ஸ்டேட்டுக்கு வரி போடுறதுக்கு உரிமை கிடையாது. ஆனா எல்லா ரிலீஜியனையும் ப்ரொமோட் பண்றதுக்காக ஃபீஸ் வேணா வாங்கலாம். ஃபீஸ்ங்கிறது வந்து வாலண்டரியா நாமளா முன் வந்து கொடுக்கறது, அந்த சர்வீஸை பயன்படுத்துறாங்க. ஆனா டாக்ஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ ஒரு பொருளுக்கு டாக்ஸ் போட்டாங்கன்னா அந்த பொருள் வாங்கும்போது நீங்க அந்த டாக்ஸ் கட்டாதான் அந்த பொருள் கிடைக்கும். இந்த கோயிலுக்குள்ள போனாதான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்க அந்த கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னா ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. ஸோ டிஃப்ரெண்ட் டாக்ஸுக்கும் ஃபீஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போடுறதுக்கு தான் ரைட்ஸ் கிடையாது, ஆனா ஃபீஸ் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நோ பர்சன் ஷால் பி கம்பல்டு, சரிங்களா? நோ பர்சன் ஷால் பி கம்பல்டு டு பே எனி டாக்ஸஸ், எந்த வரியும் கட்ட வேணாம். ஃபார் த ப்ரொமோஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன், ஏதோ ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க எந்த விதமான வரியும் கட்ட வேண்டியதில்லை, எந்த விதமான வரி போடுறதுக்கும் ஸ்டேட்டுக்கு உரிமை கிடையாது. It says that no public money collected through taxes shall be spent for the promotion and maintenance of any particular religion. டாக்ஸஸ் வாங்குறாங்க, சரிங்களா? ரிலீஜனுக்குன்னு இல்லை, பொதுவாக வரி வாங்குறாங்க. அந்த வரியை ரிலீஜன் சார்ந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னா வந்து யூஸ் பண்ணலாம். தாராளமாக வரி வாங்குறாங்க. 103 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போக ஐ மீன் அந்த வரி வாங்குறதுக்கு உண்டான செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவெல்லாம் போக கடந்த பட்ஜெட்ல 103 லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு 42 கோடி பிரிச்சு கொடுத்தாங்க, 42%. அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோக்கு எல்லாம் பணமெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டாக்ஸ் மணியை நீங்க ரிலீஜியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணவே கூடாதா? ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலோட மதில்ச்சுவர் உடஞ்சிருக்கு, அந்த மதில்ச்சுவர் கட்டுறதுக்கு டாக்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆன மணியை அந்த கவர்மெண்ட் கொடுக்கவே கூடாதா? ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல்ல பக்கத்துல இன்னொரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படிங்கும்போது அந்த டிராஃபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படின்னு ஸ்டேட் வந்து நினைக்குது. அந்த ஸ்டேட்டோட அந்த வரி பணத்துல இருந்து அவங்க வந்து இந்த கோயிலை பள்ளிவாசல கட்டக்கூடாதா? இதே ஒரு கிறிஸ்டியன் இதுல வந்து அவங்க ஸ்டேட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்கக்கூடாதா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். டாக்ஸ் மணியில வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் டாக்ஸ் மணியை வச்சு ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, எல்லா ரிலீஜனும் ப்ரொமோட் பண்ணலாம், எல்லா ரிலீஜனும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. இட் சேஸ் தட் நோ பப்ளிக் மணி, சரிங்களா? பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கின எந்த பணமும், அதுவும் டாக்ஸ் மூலியமா வரிகள் மூலியமா வாங்கின எந்த பணமும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் குறிப்பிட்ட மதத்தை மேம்படுத்துவதற்காக அல்லது பராமரிக்கிறதுக்காக, ப்ரொமோஷன் மேம்படுத்துவதற்காக, மெயின்டெனன்ஸ் பராமரிப்பதற்காக குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் செலவு பண்ணவே கூடாது, எல்லா மதத்துக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கும் பண்ணக்கூடாது, ஆனால் எனி ரிலீஜன், எனி பர்டிகுலர் ரிலீஜன் பண்ணக்கூடாது, பட் ஆல் ரிலீஜன் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி எந்த விதமான டாக்ஸ் போடுறதுக்கும் உரிமை கிடையாது, ஆனால் ஃபீஸ் வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. Favoring, patronizing or supporting any religion over the other is prohibited. ஒரு ரிலீஜனை மட்டும், ஒரு இந்து மதத்தை மட்டும் நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ள அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேவரிங், பேட்ரனைசிங் ஆர் சப்போர்ட்டிங் எனி பர்டிகுலர் ரிலிஜன் இஸ் ப்ராஹிபிட்டட்.
அதே மாதிரி இன்னொன்னு இதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இட் ப்ரொஹிபிட்ஸ் ஒன்லி லெவி ஆஃப் டாக்ஸ். வரி செலுத்துறது தான் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. கட்டணம் வாங்குறத வந்து ப்ரொஹிபிட் பண்ணல. கட்டணம் அப்படிங்கிறது ஃபீ. ஏதோ ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ற கட்டணம். ஒரு கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நீங்க அது கட்டணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஃபீஸ் தான். ஸோ கட்டல அப்படின்னா நீங்க படம் பார்க்க முடியாது. அவ்வளவுதான். The purpose of the fee is to control secular administration of religious institution, not to promote to maintain a religion. So இது எதுக்கு அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதை வந்து ப்ரொமோட் பண்ற நோக்கத்துல வந்து ஃபீஸும் போடக்கூடாது அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திருக்காங்க. இதை வந்து ஆர்டிகல் 27ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 25ல வந்து ஒரு 5 ஃப்ரேஸ் பார்த்தோம். கன்சியன்ஸ், ப்ரொஃபஷன், பிராக்டிஸ், ப்ரொபகேஷன். மனசாட்சி, தொழில், பயிற்சி மற்றும் பரப்புதல். அடுத்ததா வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வித் எக்ஸெப்ஷன்ஸ் டு பப்ளிக் மொராலிட்டி, ஹெல்த், லா அண்ட் ஆர்டர். அடுத்தது ஆர்டிகல் 17 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன். டாக்ஸ் போடக்கூடாது, பட் ஃபீஸ் போட்டுக்கலாம். கட்டணம் வந்து போட்டுக்கலாம். அதுவும் பர்டிகுலர் ரிலீஜனுக்கு எந்த விஷயம் பண்ணக்கூடாது. டு ப்ரொமோட் ஆல் ரிலீஜன் தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். மத போதனைகளில் கலந்து கொள்வதிலிருந்து சுதந்திரம். ஸோ இது என்னன்னா வந்து ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் எக்ஸெப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. 29, 30 வந்து இந்த ரிலீஜனும் எஜுகேஷனும் எங்கெல்லாம் வந்து கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இப்போ சில ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முஸ்லீம் ட்ரஸ்ட் கீழே இருக்கும். அதனால முஸ்லீம்ஸ் இஸ்லாமிக் ஸ்கூலாக இருக்கும். சில ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெயின் ஸ்கூலாக இருக்கும். ஜெயின் காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரிலாக்ஸேஷன் தான் இருக்குது. மற்ற செக்யூலர் ஸ்கூலுக்கும் இஸ்லாமிக் ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம்லாம் 29, 30ல தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 28 மட்டும் என்ன சொல்லுது பாருங்க. மத போதனைகள், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிலீஜியஸ் ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் அப்படின்னா ப்ரொபகேட் பண்ணுறது. உங்கள் ரிலீஜனை பற்றி நீங்கள் எடுத்து சொல்கிறது. ஒரு பியூட்டிஃபுல் ரிலீஜன், ஹிந்து ரிலீஜன். அந்த பியூட்டிஃபுல் ரிலீஜனை பற்றி அதில் இருக்கக்கூடிய இதிகாசங்கள், கதைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கதைகளை பற்றி சொல்கிறீங்க, ப்ரொபகேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல் அதில் இருக்கக்கூடிய அழகான கதைகளை கேட்குறாங்க, அழகான புராணங்களை கேட்குறாங்க. அந்த ரிலீஜன் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பற்று வருது. அந்த ரிலீஜனுக்கு மாறுறாங்க. அது தவறே கிடையாது. இந்தியாவில் வந்து எந்த ரிலீஜன் யாருக்கு வேணால் மாறலாம். இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு, ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு உரிமைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நடக்குது. அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் கலந்துக்கிறக்கும் ப்ளஸ் கலந்துக்காம இருக்கிறக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உரிமைகள் இருக்கு. ஆர்டிகல் 28ல வழங்கியிருக்காங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அட் தி சேம் டைம் அது என்ன சொல்லுது அப்படின்னா அட்டெண்டிங் த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வந்து இஸ்லாமியனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பயான் நடக்குது அப்படின்னா நீங்க போய் தாராளமா அதில் கலந்துக்கலாம். இன்னொன்னு அதிலே கொடுத்துருக்காங்க, நீங்க கலந்துக்காமையும் இருக்கலாம். இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க, நீங்க பயான்ல மட்டும்தான் கலந்துக்கணும்னு இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க வந்து வேற ரிலீஜியஸ் இதில் கூட போய் கலந்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு நியூஸ்ல கூட வந்து இருந்துச்சு. மதுரையில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய பண்டிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற்று மதத்தாரை வந்து உள்ள விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட்ல வந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து போயிருந்துச்சு. மதுரை ஹைகோர்ட் வந்து அதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. நம்ம யார் வரவன் வந்து கிறிஸ்துவனா, இஸ்லாமியனா, இந்துவனான்னு சொல்லிட்டு நம்ம வேறுபடுத்தியெல்லாம் காட்ட முடியாது. இது வந்து ஒரு செக்யூலரான இடம். இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 28ல இருந்து எடுக்கலாம். ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனா அதுவே ஒரு மதம் சார்ந்த இடத்துல நீங்க போயிட்டு ஒரு பிரச்சனை பண்றீங்க, ஏதோ ஒரு கலவரம் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடியவங்களை வந்து வேலை செய்ய விடாம பண்றீங்க அப்படின்னா அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வெளிப்படையாவே தெரியுது இல்லையா? இப்போ ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. மத போதனைகளில் கலந்து கொள்வதிலிருந்து சுதந்திரம். கலந்து கொள்வதிலிருந்தும் சுதந்திரம், கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. வேற ஏதாவது மதத்துல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. No religious instruction shall be provided in any educational institution wholly maintained out of the state. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். 29, 30 இது ரிலேட் ஆகும். 28ல ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் கீழே இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்ல இருந்து நேரடியாக சம்பளம் வருது. அந்த ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டால ரன் பண்ணப்படுது. இன்னொரு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட்டு, அதாவது தனியார் நடத்துது. தனியார் தான் வந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுக்குது. தனியார் அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்குது. இதான் கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல். மூணாவதா ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னா
கவர்மெண்ட் என்ன பண்ணுதாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அதாவது கவர்மெண்ட்டும் அதுல வந்து பங்கு இருக்கு. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட்டே பண்ணல. கவர்மெண்ட்டும் சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? பாதி டீச்சர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சம்பளம் குடுப்பாங்க. ஸோ மீதி டீச்சர்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கா வந்து அந்த இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கும். 2 பேர் இருக்கிறது கவர்மெண்ட் எய்டட். இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயும் எந்த விதமான ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுக்கக்கூடாது. சிம்பிள். ஏன்னா கவர்மெண்ட் எந்த ரிலிஜியனும் ப்ரமோட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் எல்லா ரிலிஜியனும் தான் ப்ரமோட் பண்ணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லயும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயும் எல்லா ரிலிஜியனுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க எல்லா பண்டிகைகளும் கொண்டாடணும். இல்ல எந்த பண்டிகையும் கொண்டாடக்கூடாது. அங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடுவாங்க. அங்க வந்து எல்லா ரிலிஜியன் இருக்கவங்களுக்கும் ஈக்குவலான பிளேஸ் இருக்கு. எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த சாதியா இருந்தாலும் சரி. இதான் வந்து கவர்மெண்ட் எய்டட். ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல எந்த விதமான ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்கும் நடத்தக்கூடாது. ஸோ நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஒரு கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது. எஜுகேஷன் உங்களோட ரிலிஜியன பத்தி ப்ரீச் பண்ணக்கூடாது. அது எந்த ரிலிஜியனா இருந்தாலும் சரி. தி ப்ரொவிஷன் இது 2வது சேர்த்து பார்க்கணும். The provision is not applicable to educational institution administered by the state or established under any endowment or trust. ஸோ இது எதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் இருக்கு சரிங்களா? ஒரு சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் கீழ ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் இருக்கு. இல்ல ஒரு ஜெயின் ட்ரஸ்ட் கீழ ஒரு ஜெயின் ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கூல்ல வந்து ரிலீஜியஸ் ப்ரீச்சிங் நடக்கும். ஸோ ஒரு இஸ்லாமிக் ஸ்டாண்டர்ட்ல வந்து இஸ்லாமிக் ட்ரஸ்ட் கீழ இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல வந்து இஸ்லாமிக் ரிலிஜியன் ப்ரீச்சிங் வந்து நடக்கும். அத போயிட்டு அங்க வந்து ரிலிஜியன் ப்ரீச்சிங் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாரி ஒண்ணு அந்த இஸ்லாமிக் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ வந்து அந்த இஸ்லாமிக் ப்ரீச்சிங் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்பலும் பண்ணலாம். கம்பல் பண்ணலாம். ஏன்னா தெரிஞ்சு தானே செய்றாங்க. கம்பல் பண்ணலாம். அங்க போயிட்டு அந்த ஃபோர்சிங் அப்படிங்கிறதுலாம் வராது. கம்பல் பண்ணலாம். அவங்க வந்து அதுல வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து கம்பல் பண்ணலாம். ஸோ செகண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ரொவிஷன் வந்து எஜுகேஷனல் அந்த 3 கேட்டகரி போக 4வது கேட்டகரி. ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் கீழ ஏதோ ஒரு ரிலீஜியஸா என்டோன்மெண்ட் ட்ரஸ்ட் கீழ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹிந்து ஸ்கூல் ஆகட்டும், இல்ல ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் ஆகட்டும், இல்ல ஒரு ஜெயின் ஸ்கூல் ஆகட்டும். அங்க ஜெயின் ப்ரீச்சிங் நடக்கும். அங்க இஸ்லாமிக் ப்ரீச்சிங் நடக்கும். அங்க இந்து ப்ரீச்சிங் நடக்கும். அங்க இந்து பிராமணர்கள் மந்திரம்லாம் கூட தாராளமா சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அததான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து நோ பெர்சன் இஸ் ரெக்வயர்ட் டு attend any religious instruction or worship without his consent in any educational institution recognized by state or receiving aid out of state funds. In case of minor, the consent of the guardian is needed. ஸோ இதுதான் 3வது 4வது பாயிண்ட் மொத்தமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் நடக்கக்கூடிய ப்ரீச்சிங்ல வந்து போய் அட்டெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியாது. சரிங்களா? கம்பல் பண்ண முடியாது. அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு கன்வென்ஷன் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேயர் நடக்குது. ஸோ அந்த பிரேயருக்கே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த பிரேயருக்கு வரக்கு அவங்கள வந்து கம்பல் பண்ணலாம் தாராளமா. ஸ்டூடெண்டோட அதாவது அதான் வந்து யூனிஃபார்மிட்டி. ஸோ பிரேயர் நடக்குது வந்து கலந்துக்கணும். ஆனா அந்த பிரேயர்ல ப்ரீச் பண்றதை ஃபாலோ பண்ணணும் அது அந்த மாதிரி கம்பல் பண்ண முடியாது. ஸோ அதான் இதுலயும் தெளிவுபடுத்திருக்காங்க. எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் ஸ்டேட் வாங்குற அதை எய்டட் சொல்றாங்க. ரிசீவிங் எய்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேட்னா அது எய்டட் ஸ்கூல், எய்டட் காலேஜ். அங்க எங்கேயுமே இந்த எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுங்க, இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியாது. மைனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கார்டியனோட கன்சென்ட் தேவை. ஸோ அவங்க வந்து இந்த ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கார்டியனோட கன்சென்ட் வந்து தேவை. ஸோ அதான் வந்து ஆர்டிகல் 28ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 28 சிம்பிளா இதுதான். ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அட்டெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு இது ஃப்ரீடம் இருக்கு. அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஃப்ரீடம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட டெரிட்டோரிக்குள்ள ஏதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் எய்டடா இருந்துச்சு அப்படின்னா அங்க எந்த விதமான ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்கும் நடக்கக்கூடாது. வேறஸ் ஒரு என்டோன்மெண்ட் ட்ரஸ்ட் கீழ இஸ்லாமிக் ஸ்கூல் ஆகட்டும், இந்து ஸ்கூல் ஆகட்டும், அங்க நடக்குதா ஓகே, அங்க தாராளமா நடந்துக்கலாம். அது எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அடுத்ததா யாரையுமே கம்பல் பண்ண முடியாது. இந்த ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்ல நீ வந்து ஃபாலோ பண்ணணும், கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியாது. இன்கேஸ் ஆஃப் மைனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கார்டியனோட கன்சென்ட் தேவை. ஸோ அவங்க வந்து இந்த ரிலீஜியஸ் ப்ரொசஷன்ல கலந்துக்கலாம் அப்படிங்கிற கார்டியனோட கன்சென்ட் வந்து தேவை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த விட்டு போன அடுத்த அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.